வணக்கம். இந்த பதிவில் ஈசிஆர் பாஸ்போர்ட்டை எப்படி இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஈசிஆர் பாஸ்போர்ட்னா என்ன, இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈசிஆர் பாஸ்போர்ட் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்கன்னா 18 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க யார் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணாலும் அவங்களுக்கு ஈசிஆர் பாஸ்போர்ட் தான் கொடுப்பாங்க. அடுத்தது யாரெல்லாம் 10வது கீழே முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கும் ஈசிஆர் பாஸ்போர்ட் தான் கொடுப்பாங்க. ஈசிஆர்னால் என்னென்னா இமிக்ரேஷன் செக் ரெக்யர்ட்னு அர்த்தம். இசிஎன்ஆர்னா இமிக்ரேஷன் செக் நாட் ரெக்யர்ட்னு அர்த்தம். எப்படி ஈசிஆர் பாஸ்போர்ட்டை இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டாக நம்ம மாற்றலாம்னா, ஒருத்தவங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சுன்னா அவங்க 10th பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஈசிஆர்லேருந்து இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் 10th மேலே நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஈசிஆர்லேருந்து இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது ஈசிஆர் பாஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க ஃபாரினில் 3 வருஷம் வேலை செஞ்சுருந்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஈசிஆர் பாஸ்போர்ட்டை இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டாக சேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது 50 வயசுக்கு மேலே கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈசிஆர் பாஸ்போர்ட்லேருந்து இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஈசிஆர் பாஸ்போர்ட்லேருந்து இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் பர்த், அடுத்தது அவங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், அதாவது 10th பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க 3 வருஷம் அப்ராடில் இருந்ததுக்கான எவிடன்ஸ் கொடுக்கணும். இந்த 2 டாக்குமெண்ட் இருந்தாலே ஈசிஆர் பாஸ்போர்ட்டை இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது என்னது நம்ம வீடியோவில் பார்ப்போம். நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அடுத்தது எக்ஸிஸ்டிங் யூசர் லாகின் இருக்கும். உங்கள்கிட்ட ஏற்கனவே யூசர் லாகின் ஐடி இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணி ஒரு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணணும். அந்த லாகின் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் எப்படி க்ரியேட் பண்ணணுன்ற யூடியூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துட்டு நீங்கள் லாகின் ஐடியை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஏற்கனவே யூசர் லாகின் ஐடி இருக்குது, அதனால் இந்த ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுடைய லாகின் ஐடியை நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த பிறகு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். அடுத்தது இந்த பாக்ஸை ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் கொடுங்க. இதில் கிளிக் ஹியர் டு ஃபில் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன் இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பாஸ்போர்ட் டைப்பில் இந்த பேஜில் அப்ளைங் ஃபார்ன்ற ஆப்ஷனில் ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட்டை கிளிக் கொடுங்க. இதில் சேஞ்ச் இன் எக்ஸிஸ்டிங் பர்சனல் பர்டிகுலரை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்டில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன்லாம் இருக்கும். அது சூஸ் பண்ணிவிட்டு டைப் ஆஃப் அப்ளிகேஷனை கிளிக் கொடுங்க. அடுத்தது டைப் ஆஃப் பாஸ்போர்ட் புக்லெட்டை கிளிக் கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இதுக்கப்புறம் எப்படி ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜர் தான். உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபீட் பண்ணணும். கிவன் நேம்ன்றது உங்களுடைய பேர். இதில் நீங்கள் இனிஷியல் சேர்க்க தேவையில்ல. உங்களுடைய பேர் என்னவோ அது மட்டும் நீங்கள் என்டர் பண்ணால் போதும். அடுத்தது சர்நேம். சர்நேம் உங்களுடைய அப்பா பேரை என்டர் பண்ணுங்கள். இதுலேயும் நீங்கள் இனிஷியல் மென்ஷன் பண்ண தேவையில்ல. அப்பாவுடைய பேர் என்னவோ அது மட்டும் நீங்கள் என்டர் பண்ணால் போதும். அடுத்தது ஜெண்டரை சூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். நோ கொடுங்க. நோ கொடுங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்தோடைய டீட்டெயில்ஸ். அடுத்தது எந்த ஸ்டேட்டு, அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது கல்யாணம் ஆகிடுச்சு அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். பேன் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் பேன் நம்பர் கொடுங்க. ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா ஓட்டர் ஐடி கொடுங்க, இல்லைனா பிரச்சனை கிடையாது. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் டைப், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை கொடுங்க. வீட்டில் யாராவது கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க. நீங்கள் 10th பாஸ் பண்ணி மேற்கொண்டு படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டுக்கு எலிஜிபிள். 10th ஃபெயில் ஆகிருந்து 10th இருந்தீங்கன்னா நீங்கள் இசிஆர் பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். அடுத்தது விசிபிள் மார்க், அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஆதார் நம்பர், நீங்கள் என்டர் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா விடலாம். எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் எடுத்துருவாங்க.
அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த பேஜில் உங்களுடைய அட்ரஸை என்ட்ரு பண்ணணும். அட்ரஸ் என்ட்ரு பண்ணும்போது எந்த டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை தான் நீங்கள் வந்து இதில் என்ட்ரு பண்ணணும். மேற்கொண்டு நீங்கள் தவறாக கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் கேர்ஃபுல்லாக எந்த அட்ரஸ் ப்ரூஃபை வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்த அட்ரஸ் ப்ரூஃபில் இருக்கிற அட்ரஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் வந்து சூஸ் பண்ணணும். எப்படி நியர்பை போலீஸ் ஸ்டேஷனை தெரிஞ்சுக்கிறது என்பதற்கான வீடியோ வந்து நம்மளுடைய சேனல்லே இருக்குது. அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது, வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், உங்களுடைய இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து இதுவாக இருந்துச்சுன்னா அதை எஸ்ஸை கொடுத்துருங்க. எஸ்ஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ நீங்கள் ஓகே கொடுத்த பிறகு நீங்கள் என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் படிச்சுட்டு ஓகே கொடுங்க. இந்த பேஜில் எமர்ஜென்சி கான்டாக்ட், அதாவது உங்களுடைய ஃப்ரெண்டு நம்பரையோ இல்லை அப்பா நம்பரையோ இல்லை அம்மா நம்பரையோ அவங்களுடைய ஃபோன் நம்பரோ இதை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் அதனால் நோ கொடுங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு போங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜில் படித்து பார்த்துட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். அதனால் எல்லாத்தையும் நோ கொடுத்துட்டு அடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துச்சுன்னா அது இதை மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுடைய பேர், உங்களுடைய அப்பா நேமு, அட்ரஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் வரும். அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜில் ப்ரூஃப் ஆஃப் பர்த் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க சூஸ் பண்ணுங்கள். ஆதார் கார்டை சூஸ் பண்ணுங்கள். இல்லை என்ன டாக்குமெண்ட் இருக்குன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு மட்டும் போதுமானது. அடுத்தது உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுலேயும் ஆதார் கார்டு ஆப்ஷன் இருக்கும். ஆதார் கார்டை சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் என்னென்னா உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது வேணும்னா நீங்கள் எஸ் கொடுக்கலாம், இல்லைனா நோ கொடுக்கலாம். எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பாஸ்போர்ட் வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இங்கே பிளேஸ் என்ட்ரு பண்ணுங்கள். எந்த பிளேஸ் அப்ளை பண்ணுறீங்க டேட்டை ஃபிட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்கள். அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். இதில் வந்து உங்களுக்கு 6 month டைம் இருக்கும். எதுக்காகனா ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஷெட்யூல் பண்ணுறதுக்கும் 6 month டைம் இருக்கும். இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் இமீடியட்டாக பாஸ்போர்ட் வாங்கணுன்னா இதில் பே அண்ட் ஷெட்யூல் ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் மோடு போகும். இதில் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம், ஆஃப்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆன்லைனை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த பேஜில் என்ன இருக்கும்னா எந்தெந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு காட்டும். அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இந்த பாஸ்போர்ட் சேவை மூலிமா எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வேணால் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் மதுரை சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த பேஜில் என்ன இருக்கும்னா ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுடைய டிரான்சாக்ஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நெட் எங்கே அதிகமாக நல்லா வருமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் மொபைலையோ இல்லை லேப்டாப்பையோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள். இதில் அப்பாயின்மெண்ட் டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து அவைலபிலிட்டி டேட் இருக்கும். உங்களுக்கு எந்த விருப்ப டேட்டோ அந்த டேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்தது பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் மோடு போகும். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதர் பேங்க்கு, எஸ்பிஐ, நெட் பேங்கிங் தான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் வேணாலும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இதில் நான் அதர் பேங்க் சூஸ் பண்ணுறேன். இதில் ஐசிஐசிஐ பேங்க் வந்து சூஸ் பண்ணி அதில் வந்து நான் பேமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் இருக்கோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் இருக்குது, எதுலாம் நீங்கள் பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் முடிஞ்ச பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் நம்பரும் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. உங்கள் மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோன்னா எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் வந்து நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு நீங்கள் போகணும்னு இருக்கும். அந்த டைமில் நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு உங்களோட டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் போனால் போதும். என்னென்ன டாக்குமெண்ட்டுனா உங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறம் உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட். பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அதிகபட்சம் 2 to 3 hours உங்களுடைய ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து அக்செப்ட் பண்ண பிறகு போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும். போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ராசஸ் நல்லபடி முடிஞ்சிச்சுன்னா 15 daysக்குள்ளே உங்களுடைய ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் வந்து உங்களுடைய கையில் இருக்கும். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பாஸ்போர்ட் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா
நம்மளுடைய சேனலில் பாஸ்போர்ட் சம்மந்தமாக நிறைய வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து உங்களோட டவுட் வந்து கிளியர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.